திருச்சி மாவட்டம் மெயின்ல தாங்க இந்த குட்டிகள் அடாப்ஷனுக்கு வந்திருக்காங்க. இவங்க பாருங்க, இப்ப இருக்கிறது ஒரு ரோட்ல கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல தாங்க இருக்காங்க. இவங்க முடிஞ்ச அளவு அதை இதையும் வச்சு சேவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் துருன்னு அந்த டைம்ல இருக்கும் இல்லையா? வெளிய வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது ரொம்ப வாடிக்கையா இருக்குங்க. இதுல எல்லாமே ஃபீமேலுங்கிறதுனால யாரும் எடுத்துட்டும் போமாட்றாங்க. ஆனா குட்டிகள் பாருங்க எவ்ளோ கியூட்டா எவ்வளோ நல்லா இருக்காங்கன்னு கொஞ்சம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க டெலிவரி வந்து 70 to 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அவங்களே கொண்டு வந்து தரேன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ரீசன், இந்த குட்டிகள் ஒரு நல்ல இடத்துல போகணுங்கிறதுக்காக தாங்க அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா அந்த மாதிரி பெரிய குட்டிகள் பார்த்தீங்கன்னா, சிடி வந்து இறக்கறதும், உடம்பு சரியில்லாம இறந்து போறதும், வண்டியில அடிபட்டு சாகுறதும் ரொம்ப வாடிக்கையா இருக்குங்க. அவங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. அவங்களுமே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தாங்க. இருந்தாலும் இந்த குட்டிகளுக்கு சாப்பாடு போட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபீமேல் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாம நம்ம ஒரே ஒரு கருத்தடை மட்டும் பண்ணிக்கலாங்க. ஆண்குட்டியா இருந்தாலும் நம்ம பண்ண தானங்க போறோம். ஸோ கொஞ்சம் அத மனசுல வச்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இவங்களோட சிச்சுவேஷனும், இந்த குட்டிங்களோட சிச்சுவேஷனும் அவ்ளோ பேடா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 செட் ஆஃப் டாக்ஸ் வந்து குட்டியும் போட போதுங்க. 1 போட்டுருச்சுங்க. அவங்கனால எதுவும் பண்ண முடியல. மீதி குட்டிகள வந்து அவங்க கருத்தடைக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஃபீடரா அவங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.